4 இருக்கிறது 5 ஆகும் அப்படின்னு. ஆமா 4 இருக்கிறது 5 ஆகாது. நீங்க எடப்பாடியை தூர வச்சிட்டீங்கன்னா 4 ஒன்னாயிடும். ஓகே. அவர் ஒருத்தர் தான் அந்த பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆமா, அது அவர் இல்லனா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக மறுபடியும் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக மட்டுமே சொல்லவில்லை. கூர்ந்து கவனித்து பாருங்கள் நாட்டு நடப்பை. அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே நான் கஷ்டப்படுகின்ற நேரத்திலே எனக்கு துணை நின்றவர்கள் ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவர்களை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஒன்றுபட்ட அதிமுக தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இடையூறாக யாரேனும் இருப்பார்கள் என்றால் கடந்த காலத்தில் அதிகாரத்தை வைத்து மற்றவர்களை தக்க வைத்துக் கொண்டார். இப்பொழுது அது அதிகாரம் இல்லாதது மட்டுமல்ல, தொடர் சரிவிலே இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா தொடர்ந்து சரிவு. ஆக இப்படி எடப்பாடி அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டால் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய மரியாதை நிலைக்கும். என்னை பொறுத்தவரை இன்றைக்கே காலம் கடந்து விட்டது. எடப்பாடி அல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பாரதிய ஜனதா கட்சி, அதாவது என்டிஏவோடு கூட்டணியாக இருக்க முடியும், இருப்பார்கள். அதைத்தான் எடப்பாடி சந்தித்து போன பிறகு அமித்ஷா எவ்வளவு பெரிய சாணக்கியர், போன உடனேயே தன்னுடைய எக்ஸில் பதிவு போட்டார். வர இருக்கின்ற ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில். அங்கதான் வந்து அந்த சந்தேகத்தை வந்து நாங்க எல்லாரும் வந்து உறுதிப்படுத்துறோம். யாரும் சந்தேகப்படாதீங்க, உறுதியா அரசியல் தான் பேசணும்னு சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார். ஓகே ஓகே புரியுதா? அது இன்னும் எடப்பாடிக்கு புரியல, இன்னமும் மெயின்டைன் பண்றாரு இல்லைன்னு.